வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ப்ரியாரிட்டி. அப்போ ப்ரியாரிட்டி கொடுக்க வைப்பதற்கு இந்த மனுவின் மீது அவன் ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? ப்ரியாரிட்டி கொடுக்க வைப்பதற்கு என்ன மாதிரி அழுத்தங்களை எல்லாம் கொடுக்கணுமோ அந்த வீகம் வகுக்கும்போது, ஸ்ட்ராட்டஜி வைக்கும்போது அது முறையாக நான் இப்போ எழுதிடுவேன். நீங்கள் ஒழுங்காக பதில் கொடுக்கல, 60 நாளுக்குள்ளே முடிக்கல, 150 நாளுக்குள்ளே முடிக்கல, அந்த சர்க்கரை சொல்லி நான் இல்லைன்னா ஆர்டிஐ போடுவேன், இல்லை 2J போட்டு வந்து பார்ப்பேன், இல்லை ரிட்டு போடுவேன். அந்த பாயிண்ட்டை நான் இந்த 10 பேரை கொண்டு வந்து போராடுவேன் சொல்ல மாட்டேன். இவருக்கு இப்படி இந்த வேலை சட்டப்படி வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை போட்டு அதை முடிக்கணும். அப்போது ஒரு சர்க்குலர் 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு இருக்குது, 180 வேலை நாளுக்குள்ளே முடிக்கணும்னு இருக்குது. அதை நீங்கள் இப்போ அட்டாச் பண்ணணும். எப்போ யூடிஆர் போட்டாலும் இந்த ஜியோ அட்டாச் பண்ணணும். அடுத்து அப்பீல் விளக்கு 180 நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு. வேலூரில் ஒரு சர்க்குலர் அந்த மாவட்ட கலெக்டர் போட்டு, வேலூரில் ஏற்கனவே நிறைய மோசடியெல்லாம் நடந்தது. நிறைய பட்டா மோசடி, பத்திர மோசடி, அதாவது யூடிஆர் வழக்கை வந்து கோட்டாட்சியர் விசாரிக்கிறது, இப்படி நிறைய ப்ராடு பித்தலாட்டம் ஊர்பட்டு தான் அங்கே நடந்து நிறைய கோரிக்கை நடந்தது. நானே அதில் ஒரு வழக்குகள் வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துருக்கேன். அப்போது அதுக்கப்புறம் வந்து நிறைய தப்பாக விஓஆரை வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த இனங்களெல்லாம் டிஆர்ஓ தான் விசாரிக்கணும், இந்த இனங்கள் ஆர்டிஓ விசாரிக்கணும், இந்த இனங்கள் வட்டாட்சியர் விசாரிக்கணும், இதுக்கு இவங்க தான் அப்பீலேட்டு அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை உருவாக்கி போட்டிருக்கேன் அந்த கலெக்டர் ஆஃபீஸ். அது எல்லா கலெக்டர் ஆஃபீஸுக்கும் பொருந்தும். அதையும் இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அதில் என்னென்ன ஆவணம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆஜர் பட்டாதார். இப்போ பட்டாவில் வந்து உங்கள் பேர் இருக்குது, பட்டாவில் உங்கள் பேர் இல்லை, உங்களுடைய எதிர்கட்சிக்காரர் பேர் இருக்குது. ஆனால் அந்த சொத்துக்கு பத்திரம் உங்ககிட்ட இருக்குது யூடிஆருக்கு முன்னாடி. இப்போ போய் என் இதை கேன்சல் பண்ணி கொடுங்க, இது என் இடம், அந்த பட்டாவை கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு பட்டா யார் பேரில் இருக்கோ, ஆஜராகிருக்கோ, அவர் பேர் ரத்து பண்ண சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு 30 வருஷமாக இருப்பார் அந்த இடத்துல, அனுபவத்தில் இருப்பார், அவர்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. அவர் வந்து ஒத்துக்கிட்டா சரி, ஒத்துக்கலைன்னா டிஆர்ஓ எந்த உத்தரவும் போட முடியாது, கோர்ட்டுக்கு அனுப்பி விடுங்கன்னு சர்க்குலர் இருக்குது. அன்சால்வ்டு டிஸ்பியூட்டு இதை நீங்கள் தீர்க்க முடியாது. ஏன்னா ஒரு 12 வருஷமாக ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு அனுபவ உரிமை வந்துடுது. அப்போ உரிமையிலேருந்து காலி பண்ணலாம் அவருக்கு அதிகாரம் கிடையாது டிஆர்ஓ. அப்போது ஒரு உரிமை சிக்கல் வருதுன்னா அது நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அப்போ உங்கள் மனு எழுதும்போது டிஃபெக்ட் தான் பேசலாம், உரிமை சிக்கல் பற்றி பேசலை, டிஃபெக்ட் தான் பேசலாம். அதனால் வந்து உரிமை சிக்கல் இருக்கா இல்லையான்னு பார்த்தது. உரிமை சிக்கல் இருந்தால் கோர்ட்டுக்கு போயிடும். அதுக்கு தேவையில்லாமல் வேலை பண்ணி மனு கொடுத்து அந்த பத்திரத்துக்கு கோர்ட்டுக்கு போகிற டைமை லிமிட்டேஷனை இங்கேயே கட் பண்ணிட்டாரு. டேட் ஆஃப் நாலேஜ் காட்டி இதில் இழுத்துக்கிட்டு கட் பண்ணி விட்டுறாதீங்க, போகாதீங்கன்ற அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு மாநில நில நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இது போல் இந்த நேரு வந்தால் இப்படி தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு டிஆர்ஓ வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையெழுத்து ஆப்பதிவேடு நான் சொன்னதில் ரெடி பண்ணுறாங்க. இந்த பேனால் முதல்ல எழுதிட்டு தான் அச்சுக்கு போகுது. அந்த காலத்து அச்சு மிஷின் இருக்கு இல்லையா, அது வந்து கம்பியால் எழுதுன அச்சு மிஷின். நீங்கள் ரிஜிஸ்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது கம்பியால் எழுதப்பட்ட ஆப்பதிவேடு. அப்படின்னா என்னென்னா லித்தோ ப்ரெஸ். இது நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் 2000 90 90 கிட்ஸா 2K கிட்ஸா? 90 பார்க்க வாய்ப்பு இல்லை. ஆப்செட் ப்ரெஸ், லித்தோ ஆப்செட்டு, எழுத்து அடிக்கிறது. எங்கேயா சினிமாயா பார்த்துருக்கீங்களா? சார் வட்டமா இங்கு அதில் பால் உருட்டிக்கிட்டு இருக்கும் சார். முதல்ல கம்பி எழுத்தெல்லாம் எழுதி முதல்ல கம்பியை எடுத்து பிளேட்டு போடணும் சார். போக்குவாங்க இந்த மிஷினில் இப்போ யாரும் அடிச்சுட்டு வர முடியாது. இப்படி ஒரு மிஷினே கிடையாது. இப்போ அடிச்சுட்டு இருந்தான் கோயம்புத்தூர்காரன் மட்டும் அடிப்பாங்க. எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, தேவையான கோயம்புத்தூர்காரன் தான் அடிப்பாங்க.
இந்த இந்த ரைட்டப் இருக்குல்ல, இந்த கம்பி, இதெல்லாம் கம்பியில் எழுதுறது. இப்போ எழுதுறது, இப்போ இருக்கிற இந்த பிரிண்ட் எல்லாம் டிடிபி, டிஜிட்டல், ரைட்டுங்களா, கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட். அந்த மாதிரி எழுதுனதுல எழுத்து கோக்கும் போது தப்பு வரும். 4 7 மாதிரி இருக்கும், பேர் மாதிரி இருக்கும், மாற்றி பேரை கோத்து வச்சுருப்பான். அது நடந்திருக்குமா இல்லையா? இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் சர்வேலாம் ஒழுங்காக தான் போய் அங்கே வந்து உனக்கு நேரம், அவன் தூங்கிக்கிட்டே கோத்துட்டான் அந்த காலத்தில். எழுத்து கோத்து ப்ரெஸ்ஸில் ஏற்றணும், ரைட்டுங்களா. ப்ரூஃப் டைகர்னு ஒருத்தர் அந்த காலத்தில் சம்பளம் போட்டு வேலை பார்த்துருந்தான் தெரியுமா? எழுத்து கோத்து அச்சானதுக்கு பிறகு ஏற்கனவே ஃபைனல் ஆகிடும், மறுபடியும் பிரிண்ட் ஆனவொடனே ஒரு கரெக்ஷன் பார்ப்பான். முடிஞ்சா சரி பண்ணுவான், சரி பண்ண முடியாதத புக்கில் முன்னாடி எராட்டான்னு எழுதி, என்னது பிழை பட்டியல் என்னது எழுதி 12வது பக்கத்தில் 4வது வரியில் 8ன்னு போட்டிருப்பதை 9ன்னு படித்துக் கொள்ளுங்கன்னு எழுதியிருப்பான். ராஜான்னு போட்டிருப்பதை ராமு என்று படித்துக் கொள்ளுங்கன்னு எழுதியிருப்பான். இது எல்லா ஆப்பதிவேட்டிலையும் முன்பக்கத்தில் பிழை பட்டியல் இருக்குது. பிழை பட்டியல் இல்லைன்னா அதில் பிழையே இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். பிழை பட்டியல் இல்லைன்னா பிழையே இல்லைன்னு அர்த்தம். அதனால தகவல் உரிமை சட்டத்தில் நான் நேரடியாக போய் புக்கை பார்க்கும் பொழுது பிழை பட்டியல் இருக்கான்னு பார்ப்பேன். முன்பக்கம் ஒரு பக்கம் வச்சு ஒரு கட்டம் போட்டு பிழை பட்டியல் எழுதியிருப்பான், ரைட்டுங்களா. பிழை பட்டியல் அப்போ இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இல்லை. பிழை பட்டியலில் ராமுன்னு இருக்கு சார், ராஜான்னு படித்துக் கொள்கன்னு போட்டிருக்கு. இப்போ ராஜா சம்மந்தப்பட்டவங்க தெரியாமல் இதில் ராமன் போட்டிருக்கு சார், அதனால் நீங்கள் இதை திருத்தி கொடுங்க சார் அப்படின்னு மனு கொடுக்குறீங்க, கலெக்டர்கிட்ட டிஆர்ஓட்ட கொடுக்குறீங்க. விஓ பார்க்குறாரு, முன்னாடி பிழை பட்டியலை பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க, என்னது ஆல்ரெடி தப்பு நடந்ததுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் அதை மூடிட்டு இதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன் சார், டிஆர்ஓ போகணும், ஆர்டிஓ போகணும், ஆர்ஐ போகணும், எல்லாம் அப்படியே கையெழுத்து போகணும், எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பில்லு ஆட்டோ ஸ்டாண்டில் பெங்களூரில் போய் இறங்கின உடனே பக்கத்து ஹோட்டலுக்கே 2 பேர் சுற்றி என்னை கூட்டு விட்டான். கேட்டா ராத்திரியில் தெரியாது. அதே போல் சிம்பிளாக ஆகிற வேலை பிழை பட்டியலில் இருக்குது, அதன்படி இதை சரி பண்ணி கொடுங்க, கம்ப்யூட்டரில் தப்பாகி போச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே வேலை முடிஞ்சிடும், ரைட்டுங்களா. ஒரு சும்மா சாதாரண முறையீட்டு குறை தீர்ப்பு மனுவில் முடிக்க வேண்டியதை ஆர்டிஓ வழக்கு மாதிரி எடுத்துகிட்டு போய் இவரே எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் எழுதி இவரே பண்ணி கொடுத்து நடக்கிற வேலையும் நடக்குது. அப்போ அதனால் வந்து எப்போவுமே பிழை பட்டியல் இருக்கா, பிழையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ரெக்கார்டு எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கிராம வரலாற்று குறிப்பு அப்படின்னு ஆப்பதிவேட்டில் முன்னாடி இருக்கும், ஒரு 4 பக்கம் இருக்கும். அந்த பக்கத்தை எடுத்துக்கணும் எப்போனாலும், இது அந்த 4 பக்கத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குன்னா, இந்த கிராமம் எப்போ சரி செய்யப்பட்டது, இது எஸ்டேட் இனாம் எஸ்டேட்டா, எந்த அபாலிஷன் ஆக்டில் மாறிச்சு, இதில் மைனர் இனாம் இருந்ததா, எவ்வளோ வரலாம் அவ்வளோ வரலாறு அதில் போட்டிருப்பான். எத்தனை ஏக்கரு, அந்த கிராமத்தோட ஜாதகம் அந்த ஏரிஸில் 4 பக்கத்தில் பிரிண்டில் இருக்குது. எத்தனை ஏரி, எத்தனை குளம், என்ன வரலாறு, என்ன இன்னும் எல்லா முழு விவரம் அதில் இருக்குது. பின்னாடி கூட்டுப்பட்டா விவரதாரர் பட்டியல் இருக்கிறது. இந்த இடத்துக்கு பட்டாதாரர் இருக்காங்கல்ல, அவங்களோட விவரம் இருக்குது. பின்னாடி இருக்கிற பக்கமாக வேணும். ரிஜிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க சார், பிழை பட்டியல் பார்த்துட்டீங்க சார், கிராம வரலாற்று குறிப்பு எடுத்துட்டீங்க சார், பின்பக்கம் கூட்டுப்பட்டாதாரர் விவரப்பட்டியல் எடுத்துட்டீங்க சார். கூட்டுப்பட்டா விவரதாரர் பட்டியலில் ஒரு 4-5 வெள்ளை பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4-5 வெள்ளை பக்கம் இருக்கும் ஃப்ரண்ட்டில். அது என்னென்னா அப்பப்போ ஏதாவது தீர்ப்பு வரும், எப்போயாவது டிஆர்ஓ வந்து ஆர்டர் போடுவார், அந்த ஆர்டர்லாம் அங்கே தான் எழுதி வச்சுருப்பாங்க. உங்கள் சர்வே நம்பரில் ஏற்கனவே உங்கள் அப்பா அப்ளை பண்ணி உங்கள் பேரை மாற்றி ஆர்டர் வாங்கி வச்சுட்டு போயிடுவார். அந்த ஆர்டர் அந்த நோட்டில் முன்னாடி சிகப்பு கலர் பேனால் பச்சை கலரில் டிஆர்ஓ சைன் பண்ணி இதை மாற்றுங்கன்னு உத்தரவு எழுதியிருப்பார். இப்போ இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஆச்சு, கம்ப்யூட்டர் ஆகும்போது அதெல்லாம் கம்ப்யூட்டர் ஆகலை. இங்கே இருக்கிற தப்பான பக்கமே கம்ப்யூட்டரில் இருக்குது, டிசிஸ்காரன் அப்படியே ஏற்றிடுவான். நீங்கள் மறுபடியும் கம்ப்யூட்டரில் தப்பாக வந்துச்சுன்னு தூக்கிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அலையணும், ரைட்டா. முன்னாடி இருக்கிறது செக் பண்ணிட்டீங்கன்னா, போன தலைமுறையிலே எங்கள் அப்பா வாங்கிட்டார் ஆர்டரு, இந்த ஆர்டர் படி இதை சரி பண்ணி கொடுப்பா, கம்ப்யூட்டரில் தப்புன்னு திருத்திக்கலாம், ரைட்டுங்களா. அப்போது அந்த ஆப்பதிவேட்டரோட முழுமையாக எடுத்து
அங்கே இருக்கிற தகவல், ஏன்னா அங்கே இருக்கிற தகவல்களை பற்றி தான் விஓ கிட்டையும் ஆர்ஐ கிட்டையும் அறிக்கையாக அவர் கேட்குறாரு. விஓ என்ன அவரோட சொந்த கருத்தையாக கேட்குறாரு, பதிவேட்டில் என்ன சொல்லுது, கணக்கை சொல்லு, இது மாதிரி ஒருத்தர் மனு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தான் விசாரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் முதல் கூட்டியே அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் மனுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அவன் மறுக்க முடியாது, விட்டுட்டு எழுத முடியாது. பாயிண்டெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா விட்டுட்டு எழுத முடியாது. அப்போ அங்கே என்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தயாரிப்பாக நீங்கள் அப்போ ஒரு மனு எழுத போகிறீங்கன்னா ஈஸி போட்டு பார்க்க வேண்டியதை பார்க்கணும், ரெக்கார்டை பார்க்கணும், ஆர்டிஐயை பயன்படுத்தி நேரடியாக போய் மொத்த ஆவணங்களை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு நிறைய டாட்டாவில் உட்காந்து வேலை செய்யணும். இப்போ நிறைய டாட்டாவில் 40 டாட்டா எடுத்துட்டீங்க சார்.